குற்ற உணர்ச்சியில் தவிக்கும் சரத்சந்திரா, குத்தாட்டம் போடும் நக்ஷத்ரா. பூமியும் சாரதாவும் கேபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ககன் அங்கே வர்றதை பார்த்துடுறாங்க. உடனே சாரதா ஒரு ஸ்ட்ரெச்சரில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. பூமியை பார்த்த ககன், நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அவங்க சமாளிச்சுட்டு, நீங்கள் அப்பாவை போகிறீங்க, அதுக்கு தான் செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்ல, அவர் ஷாக் ஆகி, என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்க, இல்லை நிஜமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை கூப்பிட்டு சும்மா கலாச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக ககன் போயிடுறாரு. அந்த பக்கம் அவர் நகண்ட உடனே சாரதா எந்திரிக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க அத்தை, இல்லைன்னா ககன் மாமாவுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு பூமி சொல்ல, சாரதா போக மனசே இல்லை. கேபியை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மீரா கேபி ஃபோட்டோக்கு மாலை எல்லாம் போட்டு அவர் இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் ஒயிட் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு வெறும் தரையில் படுத்திருக்காங்க. இதை பார்த்ததும் சரத்சந்திராவுக்கு அப்படியே இதயமே நொறுங்கிற மாதிரி இருக்குது. நம்மளால தான் நம்ம தங்கச்சிக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. செர்ரியை பார்க்குறாரு. செர்ரி அவங்க அப்பாவோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு அதை ஹக் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ரூமுக்கு போயிட்டு கதறி கதறி அழுகிறாரு, இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு. செர்ரியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அவரை சமாதானப்படுத்துறதுக்காக நட்சத்திராவை கூப்பிட்றதுக்காக நட்சத்திரா ரூமுக்கு போகிறாரு. அவங்க என்னடானா ரூமில் பெட்டு மேலே ஏறி நின்றுட்டு ஹெட்ஃபோனில் சாங் கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரத்சந்திராவுக்கு டென்ஷன் ஆகிடுது. நட்சத்திரா, என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்கள் மாமா இறந்து போயிட்டாரு, அந்த துக்கமே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் மாமா இறந்ததுனால நான் வாக்கிங்கெல்லாம் போகலை, அதான் எக்ஸசைஸ் பண்ணணுன்றக்காக தான் சாங் போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னவோ போ, நீ தான் செர்ரியை பார்த்துக்கணும், அவன் சாப்பிடவே இல்லைல்ல, போய் சாப்பிட வை அப்படின்னு அவர் சொல்ல, வேண்டா வெறுப்பாக போகிறாங்க நட்சத்திரா செர்ரியை கொடுமைப்படுத்துறதுக்கு. அட்லீஸ்ட் சரத்சந்திரா கிருஷ்ணபிரசாத்தை கொன்னதுக்கு ஃபீலாவது பண்ணுறாடே. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.